நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலையில 6 மணி அளவுல தமிழகம் இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பார்த்து பயன்பெறுங்க. உங்க நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திடுங்க. தற்போதைய மிக முக்கியமான வானிலை நிலவரம். தமிழகம் இலங்கையில கூடிய விரைவில் மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றது. ஸோ எந்தெந்த நாட்கள்ல மழை இருக்கும், எந்தெந்த இடங்கள்ல மழை இருக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஸோ இன்றைய தினத்தின் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும் தமிழகம் இலங்கையில ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் பகுதிகள் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஸோ பகல் வேளைகளில் வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படும். மழை வாய்ப்புகள் லேசான மழையாக இருக்கும். மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரையில பெருமழைக்கான வாய்ப்புகளோ புயலுக்கான எச்சரிப்போ எதுவும் இல்லை. நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களினுடைய வானிலை நிலவரங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஸோ நாளைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். இலங்கையின் கிழக்கு தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். ஸோ கடந்த ஒரு சில நாட்களாகவே பரவலாக பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக இரவு நேரங்களிலே கூட வீடுகளில் நாம் இருப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒரு விஷயமாக மாறி போயிருக்கின்றது. ஸோ மின்சாரம் இல்லாமல் நாம் ஒரு நிமிடம் கூட வீட்டிற்குள் இருப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஸோ நண்பர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேவையான அளவு குடித்தண்ணீர் நீங்கள் பருக வேண்டும். தேவையான வீடுகளுக்கு தேவையான ஒவ்வொரு மழை காலங்களில், வெயில் காலங்களில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். ஸோ தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க வீடுகளில் என்னென்ன நாம் செய்யலாம் போன்றவற்றை நீங்கள் செய்து உங்கள் ஊரினுடைய நீர்நிலைகளை பாதுகாக்கலாம். வீடுகளுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை நீங்கள் செய்து கொள்வது மிகவும் நல்லது. ஸோ தொடர்ந்து தினமும் காலை வேளைகளில் 6 மணிக்கு நமது சேனல் நீங்கள் செய்திகளை பார்த்து பயன்பெற்று வருகின்றீங்க. இன்னும் அதிகமான உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனல் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பாருங்க. உங்கள் சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதியில தமிழகம் இலங்கைக்கு மழை வாய்ப்புகள் இருக்கின்றது. பாருங்க நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதியை பொறுத்தவரையில பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம் இலங்கையில பரவலாக அநேக இடங்கள்ல மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ பெரிய மழை வாய்ப்பு அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு வரப்போகின்றது நண்பர்களே. ஸோ பார்த்து வருகின்றோம். ஸோ செயற்கைக்கோள் வரைபடம் காட்டுகின்ற தகவல்கள் மற்றும் வானிலை ஆய்வகத்தின் தகவல் அடிப்படையிலும் உங்களுக்கான செய்திகளை நான் வழங்கி வருகின்றேன். கடந்த 2 ஆண்டுகளாக நோவா அகாடமி சேனல் மூலமாக உங்களோடு தகவலை பகிர்ந்து கொண்டு வந்தேன். ஒரு சில காரணங்களால நோவா அகாடமி சேனல் ஒளிபரப்ப முடியாத நிலையில வெதர்மேன் நோவா என்ற இந்த சேனலை உங்களுக்காக தொடர்ந்து சேவையை வழங்க பகிர்ந்து வருகின்றேன். பாருங்க, முன்னதாக ஏறத்தாழ 43,000 நண்பர்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வந்தீங்க. இப்பொழுது அதற்கும் அதிகமான ஆர்வத்தோடு நீங்கள் தொடர்ந்து பார்க்கின்றீங்க. இந்த ஆண்டு முடிவதற்குள்ள நம்முடைய சேனல் கடந்த முறை நோவா அகாடமி நாம் பெற்ற சப்ஸ்கிரைபர்ஸுடைய எண்ணிக்கையை விட நிச்சயம் அதிகமாக இந்த ஒரே ஆண்டில் பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சேனல் அறிமுகப்படுத்த வேண்டும். 12ஆம் தேதி மாலை வேளைகளில் தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் இலங்கையினுடைய அநேக இடங்களில் மழை இருக்கும். ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகலாம். பாருங்க நண்பர்களே, இலங்கை முழுவதற்கும் பரவலாக மழை இருக்கும். தமிழகத்தில
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க. தொடர்ந்து வியாழக்கிழமை 12ஆம் தேதி இரவு நள்ளிரவு வேளைகளில் தமிழகத்தின் ஒரு சில பகுதியில் கனமழை இருக்கும். வெள்ளிக்கிழமை பிற்பகலில் மீண்டும் தமிழகம், இலங்கையில் அநேக இடங்களில் மழையை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இலங்கையினுடைய மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் அநேக இடங்களில் கனமழையும் பதிவாகலாம். கொளுத்தும் இந்த மிக தீவிரமான வெப்பநிலையை சமாளிக்க நிச்சயம் நமக்கு ஒரு மழை என்பது அவசியமானதுதான். இந்த மழைக்காகத்தான் நாம் மீண்டும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய மழையாக இல்லாவிட்டாலுமே வெப்பத்தை தணிக்கக்கூடிய அளவு ஒரு மழையாக நமக்கு வந்தால் மிகவும் மகிழ்ச்சி. 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை வேளைகளில் தமிழகம், இலங்கையில் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் மழை இருக்கும். குறிப்பாக இலங்கையின் தெற்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு, மத்திய மாகாணம், ஊவா மாகாணம் என அநேக இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு இருக்கின்றது. இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி கனமழை இலங்கையில் எதிர்பார்க்கின்றோம். மீண்டும் 16ஆம் தேதி தமிழகத்திலுமே அநேக இடங்களில் கனமழை இருக்கும். வடகடலோரம், டெல்டா, வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என பரவலாக தமிழகத்திலும், இலங்கையில் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணங்கள் என அநேக இடங்களிலும் மழையை எதிர்பார்க்கலாம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் இலங்கையின் அநேக இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. 18ஆம் தேதி மீண்டும் மாலை வேளைகளில் தமிழகத்தின் வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என டெல்டா மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து தினசரி வானிலை நிலவரங்களை தெளிவாக அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம். இது போன்ற அடுத்த நாள் தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்ற நண்பர்களே விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.